ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் கண் திருஷ்டி நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியான பரிகாரம் இது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே நிறைய நான் இது பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்போல்லாம் அந்த காலத்து எங்கள் தாத்தா வீட்டிலலாம் விறகு அடுப்பு இருக்கும். அந்த விறகு அடுப்பில் தான் வந்து எங்கள் பாட்டி திருஷ்டி சுற்றி போடுவாங்க. ஸோ அந்த என்னென்னலாம் வச்சு போடுவாங்க அப்படின்னா, கடுகு, உப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் உட்காத்தி வச்சுருவாங்க. எல்லாரையும் உட்காத்தி வச்சு, அதுவும் எதை பார்த்து கிழக்க பார்த்து உட்காத்தி வைப்பாங்க. உட்காத்தி வச்சுட்டு 3 முறை எல்லாருக்கும் சுற்றிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு நல்லா சுற்றுவாங்க. சுற்றிட்டு கொண்டு போய் அந்த விறகு அடுப்பில் தூக்கி எறிவாங்க. அது சட 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 சடன்னு எரியும். எரிஞ்ச உடனே திருஷ்டிலாம் போச்சுப்பா, போய் கை கால் அலம்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போல்லாம் வந்து உடம்புக்கு அவ்வளோவா வரவே வராது பாட்டி சுற்றி போடும்போதெல்லாம். இப்போ விறகடுப்பும் இல்லை, அது செய்கிறதும் இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பெரிய இந்த மடக்குன்னு சொல்லுவாங்க, மண்ணில் வரும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அதில் நல்லா தகைக்கிற மாதிரி கொட்டாங்குச்சி சிப்பி எல்லாம் இருக்குல்ல, தேங்காயோட கொட்டாங்குச்சி, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தணலாக வச்சுக்கோங்க. இந்த சாம்பிராணி போடுற மாதிரி தணலாக வச்சுட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் நல்லா எரிஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் உள்ளவெல்லாம் உட்காத்தி வச்சுட்டு கடுகு, கல் உப்பு, அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாவை கையில் வச்சுக்கோங்க. அவர்களை கிழக்க நோக்கி உட்காத்தி வச்சுட்டு 3 முறை உங்கள் கையால் இப்படி சுற்றி லெஃப்ட் ஹேண்டில் சுற்றி போட்டுட்டு அந்த மடக்கில் தூக்கி போட்டுடுங்க. நல்லா பட்டன்னு எரியும் போது கண் திருஷ்டி, திருஷ்டினால் வரக்கூடிய உடல் உபாதைகள், தடங்கல்கள், தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல உடலும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும். சில டைமில் கண் திருஷ்டி இருக்கும்போது கண்ணு கட்டும், சொக்கும், இதுவே செய்ய தோறாது. என்னடாது இப்படி சோகை சொல்லுவாங்க, அந்த மாதிரி சோகையாக இருக்கே பாடி, ஃபட்டீக் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும்.